சவுக்கு சங்கர் கைது. தமிழக அரசியலில் தீவிர விமர்சனங்களை முன்வைத்து வந்த பிரபல யூடியூபரும் பத்திரிகையாளருமான சவுக்கு சங்கர் இன்று சென்னை காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது சம்பவம் தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் வெளியான ரெட் அண்ட் ஃபாலோ என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் அளித்திருந்தார். சவுக்கு சங்கர் அந்த படம் போதைப்பொருள் வருமானத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டதாக தனது யூடியூப் சேனலில் விமர்சித்திருந்தார். இது குறித்து விளக்கம் கேட்க தயாரிப்பாளர் சங்கரின் அலுவலகத்திற்கு சென்றபோது சவுக்கு சங்கரும் அவரது அலுவலக ஊழியர்களும் சேர்ந்து தயாரிப்பாளரை மிரட்டி குறிப்பிட்ட ஒரு தொகையை பணம் பறிக்க முயன்றதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு மாதம் முன்னாடி அக்டோபர் எண்டில் ஒரு சம்மன் ஒன்று வந்துச்சு ஆதம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து, நீங்கள் இந்த வழக்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன வழக்கு அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு படத்தோட தயாரிப்பாளர் புருஷோத்தமன் என்பவர் 27/6/2025 அன்று என்னை 30/6/2025 அன்று என்னை அலுவலகத்துக்கு வந்து பார்த்து எனக்கு வந்து நீங்கள் என்னை பற்றி தப்பாக பேசிட்டீங்க அந்த வீடியோவை நீக்குங்க அப்படின்ட்டு சொன்னதாகவும், நான் மாலதி அலுவலகத்தில் இருந்தவங்க எல்லோரும் சேர்ந்து அவனை அடித்து இன்னும் 10 லட்ச ரூபா கொடுத்தா தான் வீடியோவை நீக்குவேன் அப்படின்னு சொன்னதாகவும், அவன் கையில் வச்சிருந்த ஒரு 2 லட்ச ரூபாயை பிடுங்கிக்கிட்டதாகவும் ஒரு எஃப்ஐஆர் அப்படின்ட்டு அலிகேஷன் அப்படின்ட்டு தெரிய வந்துச்சு. இந்த புகாரின் அடிப்படையில் சென்னை ஆதம்பாக்கம் காவல்துறையினர் இன்று காலை சவுக்கு சங்கரை கைது செய்வதற்காக அவரது வீட்டிற்கு சென்றனர். இன்று அதிகாலை 2 வேன்களில் சுமார் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் சங்கர் வீட்டிற்கு சென்றனர். ஆனால் காவல்துறை வந்ததை அறிந்த சவுக்கு சங்கர் வீட்டின் கதவுகளை உள்ளே இருந்து பூட்டிக் கொண்டு விட்டார். காவலர்கள் பல முறை அழைத்தும் எனது வழக்கறிஞர் வராமல் நான் கதவை திறக்க மாட்டேன் என்று அவர் பிடிவாதம் காட்டியதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. சென்னை மாநகர காவல்துறை என்னை கைது செய்ய வந்திருக்கு. நான் இன்னும் கதவை திறக்கல, வழக்கறிஞர்கள் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். உடனே தரங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று நைட்டு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் பினாமி நிறுவனத்தின் மூலம் ஏகப்பட்ட முதலீடுகளை செய்திருக்கிறார் என்ற விவரங்களை வெளியிட்டதும் விடிகாத்தாலே இதே வழக்கில் கைது செய்யறதுக்கு வந்திருக்கிறாங்க. வழக்கறிஞர்கள் வந்த பிறகுதான் கதவை திறக்க முடியும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். நீண்ட நேரம் காத்திருந்தும் சங்கர் ஒத்துழைக்காத காரணத்தால் காவல்துறை ஒரு தீவிர முடிவை எடுத்தது. உள்ளே இருப்பவர் ஒத்துழைக்க மறுத்தால் காவல்துறையினர் உடனடியாக தீயணைப்பு துறையினரை வரவழைத்தனர். தீயணைப்பு வாகனம் மற்றும் கடப்பாறையுடன் வந்த மீட்பு குழுவினர் வீட்டின் கதவை வலுக்கட்டாயமாக உடைத்து உள்ளே நுழைந்தனர். கதவு உடைக்கப்பட்ட பின்னர் சவுக்கு சங்கர் காவல்துறையினரால் உடனடியாக கைது செய்யப்பட்டு 2 வாகனங்கள் புடைசூட விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார். தற்போது இந்த கைது முறைக்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஒரு ஊடகவியலாளரை ஒரு மிரட்டல் புகாருக்காக கதவை உடைத்து தீவிரவாதிகளை கைது செய்வது போல நடத்துவது முறையல்ல என அதிமுக மற்றும் தவேக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்திய வரலாற்றில் ஒரு பத்திரிகையாளரை கைது செய்ய தீயணைப்பு வாகனம் மற்றும் கடப்பாறை பயன்படுத்தியிருப்பது இதுவே முதல் முறை என்றும், இது ஆளும் அரசின் மீதான விமர்சனங்களை ஒடுக்கும் செயல் என்றும் சமூக வலைத்தளங்களில் விவாதங்கள் சூடு பிடித்துள்ளன. மறுபுறம் ஆளும் திமுகவின் ஆதரவாளர்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டால் யார் மீதும் நடவடிக்கை பாயும் என்பதை இது உறுதிப்படுத்துவதாகவும் இந்த கைது நடவடிக்கையை வரவேற்பதாகவும் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கையானது சவுக்கு சங்கர் மற்றும் ஆளும் கட்சிக்கு இடையேயான பனிப்போரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றுள்ளது. இனி வரும் நாட்களில் இந்த வழக்கின் சட்டப்பூர்வமான மற்றும் அரசியல் ரீதியான நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.